ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதுக்கு பெட்ரோலுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ சில கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிடலாம். நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இயர்னிங்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி பெஸ்ட்டாக, ஜொமேட்டோ பெஸ்ட்டாக, ஏன் ஃபுல் வீடியோ போடுறதில்ல, ஏன் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்லன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்விக்கி பெஸ்ட்டாக, ஜொமேட்டோ பெஸ்ட்டான்றதை நான் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று கம்பேரிசனாக போட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எது பெஸ்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ ஏன் வரதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எந்த சேலஞ்சும் இல்லாததுனால தான் நான் அப்லோட் பண்ணல. சேலஞ்ச் யோசிச்சுட்டு இருக்கேன், அது செட் ஆச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் டெய்லி இயர்னிங்ஸை மட்டும் பார்த்துட்டு இருங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு புது கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு யூடியூப்பில் 160 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காண்டி 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதான்னு சொல்லியிருந்தேன். அது இன்னும் இந்த வீக்லேயே பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். 160 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னா அதை பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது கண்டென்ட்டாக நம்ம பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த இயர்னிங்ஸே கண்டென்ட்டாக பண்ண மாட்டேன். என் மைண்டில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ராவல் தான். ஃபுல்லாக நான் எனக்கு என்ன ட்ராவல் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸு. அது வரைக்கும் இயர்னிங்ஸ் முக்கியம் தான் எனக்கு. இந்த இயர்னிங்ஸை வச்சு தான் நான் ட்ராவலிங் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இந்த ரிப்ளே. அப்புறம் நம்ம இயர்னிங்ஸை பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்ற பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18K கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். 18Kவா எப்போ ஏர்ன்லாம் கேட்காதீங்க. 18Kல வந்து நான் 11,000 மட்டும் தான் என்னோடய இயர்னிங்ஸு. 7,000 வந்து ரெஃபரல் போனஸ் வந்துச்சு. அதனால தான் 18K வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜொமேட்டோவில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துடலாம். அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வீக்லி லாஸ்ட் வீக்கோட டேட்டை பார்த்தீங்கன்னா May 6 to May 12. ஜொமேட்டோவில் வந்து 7,534 rupees வந்திருக்கு. அதில் 7,000 நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இயர்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 534 கால்குலேட்டரில் போட்டு வச்சுருக்கலாம். 7,534 ப்ளஸ் ஸ்விக்கியில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 10,505 rupees வந்திருக்கு. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10,505 டோட்டலாக நம்ம 11,039 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் பெட்ரோலுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 250 வந்து மண்டே போட்டோம், 200 டியூஸ்டே, 300 வெனஸ்டே, தேர்ஸ்டே 200, ஃப்ரைடே 200, சாட்டர்டே 200, சண்டே 260. டோட்டலாக நம்மளுக்கு பெட்ரோலுக்கு மட்டும் 1,610 rupees ஆச்சு. இப்போ நம்ம 1,600 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 11,039ல் நம்ம 1,610 rupees மைனஸ் பண்ணிக்கலாம். 1,610 டோட்டலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,429 rupees நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. 11,500 ஏர்ன் பண்ணதுக்கு நான் என்ன டைமிங் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சும் டின்னர் மட்டும்தான். லன்ச்சு டைம் பார்த்தீங்கன்னா 11 AM to 3 PM அண்ட் டின்னரில் வந்து 6 PM to 11 PMல நான் 6 to 10:30 மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். இன்சென்டிவ் 20 orders கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா 10:30க்கே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா மட்டும்தான் 11 கிட்டே போவோம், இல்லைனா 12 கிட்டே ஆகும். ஸோ மோஸ்ட்லி பர் டேக்கு 8 hours 30 minutes மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இதே தான் நான் ஜொமேட்டோவில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8K அந்த மாதிரி தான் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11K வருது. லீவ் போடாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா 11K வருது. அதில் லீவ் போடாமல் லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் 7 hours, இதில் 8 hours 30 minutes எக்ஸ்ட்ரா 1.5 hour ஒர்க் பண்ணுறோம். 1.5 hourக்கு இதில் ஸ்விக்கியில் 11,000 வருது. ஜொமேட்டோவில் ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி தான் வருது. இப்போ வந்து நான் அக்யூரேட்டாக சொல்லலை, அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். சென்னையோட இயர்னிங்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேம் இயர்னிங்ஸ் வராது. ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி பே அவுட் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு இயர்னிங்ஸ் வரும். சென்னையில் வர மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா அப்படி வராது. ஸோ என்னோடய இயர்னிங்ஸை பார்த்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, அது தப்பு. இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணி ஆகும். பைக் என்ன சர்வீஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ண போகிறேன். அந்த ஜென்ரல் சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில், கீர் ஆயிலும், அப்புறம் ஏர் ஃபில்டரும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் பிரேக் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 1,500க்குள்ளே தான் ஆகும். மோஸ்ட்லி 1,000 ஆகிடும்.
அதுக்குள்ளே தான் ஆகும். அதையும் நான் ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீக் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது. அந்த 2 வீக்ஸில் வந்து நான் லீவ் போடாமல் ஒர்க் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த கிஃப்ட்டு யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் என்னன்றதை டேட் வரும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டுறேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, அது வேறு யாரும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அந்த டேட் வரும்போது வீடியோவாக எடுத்து போட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.